இதாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்த அன்பு தாசருக்காய், துணையாருக்காய், குடும்பத்துக்காய் செய்கிற ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இல்லை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும். பாஸ்டர் கர்த்தாவே பீட்டர் ஐயாவை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக்கப்படுத்தும். விசேஷமாய் வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, எப்படியெல்லாம் தேவனை தரிசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஆண்டவரே இந்த விக்கிரங்களை விலகி தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பக்தி உள்ள மனவாட்டி, பக்தி இல்லாத மனவாட்டி, உலகத்திற்குரிய மனுஷியாய் வாழ்ந்த இருவரையும் கர்த்தாவே நினைவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசினீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். திருவிருந்தில் பங்கு பெற்ற குடும்பங்களை நீங்கள் நடத்தும், காத்துக்கொள்ளும். விசேஷமாய் மீதியாக இருக்கிற கர்த்தாவே நம்முடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை ரத்தமாக இருக்கிற திராட்சை செபிக்கிறோம். இந்த உலகத்தை எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறார்கள். இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கு நிரூபித்து ஆண்டவரை அவர்கள் மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் பெற்று இந்த பந்தியில் பங்கு பெற அவர்களை கொண்டு வரும்படியாய் உடைய பாதத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் நடத்தும். தலைமை சபை, கிளை சபை ஊழியங்கள், கிளை சபைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும். கர்த்தாவே உடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கமும் சமாதானமும் சந்தோஷம் பாதுகாவலும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்புதாச குடும்பங்களோடு ஊழியங்களோடு உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலையும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.